ஏ புஷ்பா, காஃபி கொண்டுட்டு வாம்மா, நான் வேலைக்கு வேற போகணும். சீக்கிரமா கொண்டுட்டு வா. இதோ கொண்டுட்டு வர்றீங்க. ஆமா, இன்னைக்கு உங்க அம்மா வர்றாங்கன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா? ஆமாம்மா, அம்மாவும் தங்கச்சிங்களும் வர்றாங்க. உங்க அம்மா வர்றாங்கன்னு உங்களுக்கு எப்ப தெரியும்? அம்மா 2 நாள் முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. தங்கச்சிகளுக்கு 2 நாளுக்கு அப்புறம் லீவ் விடுறாங்க, அவங்க உன் வீட்டுக்கு தான் வருவாங்க, நானும் அப்பாவும் வந்துடுறோம். அப்பா அவங்க வருவாங்கன்னு சொல்லி உங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே தெரியும். ஆனா நீங்க இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட சொல்லல. நானா கேட்டதுக்கு என்கிட்ட சொல்றீங்க. அவங்க எப்பயும் வர்றதானம்மா, இதுல என்னம்மா சொல்றது இருக்கு? ஏன் போன தடவை வரும்போது என்ன நினைச்சுன்றத மறந்துட்டீங்களா? நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, அந்த மாதிரி தப்பு இனிமேல் நடக்காதுன்னு. நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற? சரி, நான் வேலைக்கு கிளம்புறேம்மா, போயிட்டு வரேன். இப்போ இந்த மாதிரி சொல்றாங்கல்ல, அம்மாவும் தங்கச்சிகளும் வந்தா எப்படி மாத்தி பேசுறாங்கன்றத நீங்களே பாருங்க. ஏய், என்னடி ரொம்ப சந்தோஷமா இருக்க? அப்பாடா, அந்த ஹாஸ்டல்ல இருந்து விடுதலை கிடைச்சிச்சு. இப்போ நம்ம ஜாலியா வீட்டுக்கு போய் சாப்பிடலாம்டி. நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ப்ளீஸ் சீக்கிரமா போணும்டி. ஆமா ஆமா, நீ சொல்றது உண்மைதான். ஹாஸ்டல் சாப்பாடு வாய்க்கு வழங்கவே இல்லப்பா. ஏய் அனிஷா, போன தடவை அண்ணியை வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு பிளான் பண்ணோமே, அது ஒர்க் அவுட் ஆகலையே. இந்த தடவை என்ன பண்ணலாம்? நம்ம அம்மா பிளான் போட்டே அது நடக்கல. நீயும் நானும் செஞ்சு என்ன ஆக போகுது? நம்ம போய் அம்மா கூட சேர்ந்தே பேசி யோசிச்சு முடிவு எடுக்கலாம். ஆமா, நம்ம தனியா பண்ணோம்னா எதுவுமே நடக்காது. அதனால நம்ம அம்மா கூடயே பேசி முடிவு எடுக்கலாம். ஆனா அப்பாவுக்கு தெரியக்கூடாது. அப்பா அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காரு. எனக்கு அண்ணி அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கல லட்சுமி. அண்ணியை பார்க்கவே எனக்கு ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்குது. அவங்க வாய்ஸ் கேட்டாலே அப்படியே எனக்கு கோவமா வருது. ஆனா அவங்க ரொம்ப நல்லா சமைப்பாங்க அனிஷா. நீ வேணா பாரு, இன்னைக்கு ஏதாவது நல்லா சமைச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம அண்ணன் சொல்லிட்டாரு, நீங்க வர்றது அண்ணிட்ட சொல்லிட்டேன், அதனால நல்லா சமைச்சு வச்சிருப்பாங்க. வந்தோடனே முதல்ல சாப்பிடுங்கன்னு சொல்லி. அது உண்மைதான், நல்லா சமைக்க மட்டும் கத்துருக்காங்க. அதெல்லாம் யாருன்னா சொல்லி தராங்களோ. ஆனா நமக்கு சுட்டு போட்டாலும் நல்லா சமைக்கவே வர மாட்டேங்குது. நல்லாவே இல்லை நம்ம சமையல் கைப்பக்குவம்லாம். சரி, சீக்கிரமா போய் வீட்டுக்கு போகணும். ரொம்ப டயர்டா இருக்கு. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மீதி வேலையை பார்க்கணும். ஏய் கிழவா, கொஞ்சம் சீக்கிரமா தான் நடையேன். செத்து போன மாதிரி நடக்கிற. பிள்ளைங்க எவ்வளோ நாள் கழிச்சு வர்றாங்க, ஒரு ஆர்வமே இல்லாம இருக்கியே நீனு. ஆமா, இவ பெரிய குமரி, நம்மள கிளம்பின்னு சொல்றா. ஏய், உனக்கு என்ன வயசாகுதோ அதை விட 4 வயசு எனக்கு அதிகம், அவ்வளவுதான். வாய்க்கு வாய் பேசாத, சீக்கிரமா நட. பிள்ளைங்களை பார்க்கணும். சீக்கிரமா வா. பாவம் நம்ம மருமக, இவளுக்கு என்ன கொடுமைப்படுத்த போறாளுகளோ. வந்தா அந்த பிள்ளை உயிரை வாங்குறாங்க. அந்த பிள்ளைய அமைதியாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. அந்த வேலையை செய், இந்த வேலையை செய்யு, நடுராத்திரி 12 மணிக்கு கூட காஃபி போட்டு கொடு, சூடா ஆக்கி கொடுன்னு சொல்லி ரொம்ப உயிரை வாங்குறாங்க. ஆத்தாளும் மகள்களுக்கும் வேற வேலையே இல்லை. நான் தான் அவர்களை பெத்தேனான்னு எனக்கே சந்தேகமா இருக்குது. யோ கிழவா, நீ மனசுக்குள்ள பேசுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் வாயை விட்டு சொல்லிட்டேன். ஐயோ, நான் தெரியாம சொல்லிட்டேம்மா, என்ன அடிச்சிடாத. நான் சும்மா ஏதோ பேசிக்கிட்டு இருந்தேன். உன் காதில் என்ன இருந்துச்சோ அதை நான் பேசல. இந்த ஆள் எவ்வளவு வீட கேவலப்படுத்தி வச்சிருக்கான். பிள்ளை வந்தா என்ன நினைக்கும்? அறிவே இல்லை. கொஞ்சம் வயசுதான் ஆயிருக்கே தவிர அறிவே இருக்க மாட்டேங்குது எப்பயுமே. இந்த ஆளை என்ன பண்ணணும்னு தெரியல. வளர்ப்பு தான் சரியில்லை. அம்மாவை சொல்லணும். என்ன தப்பு பண்ணாலும் ரொம்ப கொஞ்சம் மடியில தூக்கி வச்சுட்டு அப்படியே ரோடா கூட்டு போய் சோறு ஊட்டும் போல. யோ பரதேசி, என்னையா லூசுத்தனமா பேசுற? என்ன காலையிலேயே மப்பா? உன் மண்டைய புழக்கல. என் பேரு வாசிக்கு இல்லை. இடியா நில்லியா, அப்படியே நில்லியா.